அன்பு நேயர்களே, ஒரு வளர்பிறை பஞ்சமி அன்று ஒரு 30 வருடங்களுக்கு முன்பாக கருநாகம் ஒன்று எனது காலை உரசியபடி சென்றது. வீட்டு கொல்லைப்புறத்தில். அது கருநாகம் என்று அனுமானிக்கும் முன் சீறி பெரிய படமாக இருந்தது. பின்புறமாக படத்தை காட்டிவிட்டு கோட்டையின் வழியே பவானியம்மன் ஆலயத்திற்குள் சென்று விட்டது. இந்த அதிசயத்தை ஏன் அதிசயம் என்று சொல்கிறேன் என்றால், காலை உரசிவிட்டு சென்றது நம்மை ஏதும் செய்யவில்லையே என்ற ஒரு ஆச்சரியத்தில் பக்கத்து வீட்டு பெண்மணியை கூப்பிட்டு நான் இந்த விஷயத்தை சொல்லவும், அவரோ இது சாமி பைத்தியம், எப்பொழுதும் ஏதாவது உளறி கொண்டிருக்கும் என்று அலட்சியமாக ஆம் என்று கூட சொல்லாமல் உள்ளே சென்று விட்டார். மறுவாரம் ஒரு வெள்ளிக்கிழமை ஓம் சக்தி ஓம் சக்தி என்று அவர் சத்தமாக கூச்சலிட்டார். என்னவாக இருக்கும், மருள் வந்து விட்டதோ என்று நான் கொல்லைக்கதவை திறந்து கொண்டு ஓடும்போது, வெளியில் வராதீர்கள், பெரிய கருநாகம் ஒன்று எனது கிணற்றடியில் படம் எடுத்து ஆடுகின்றது, ஓடி சென்று கதவை சாத்தி கொள்ளுங்கள் என்றார். நானும் ஓடி வந்து கதவை சாத்தி கொண்டு ஜன்னல் வழியாக பார்த்தால் எனக்கு ஒன்றுமே புலப்படவில்லை. அவர் கற்பூரகாரத்தை காட்டி ஓம் சக்தி தாயே என்று வேண்டினார். சிறிது நேரத்தில் உங்கள் வீட்டு வழியாகத்தான் வருகிறது அப்படி என்று சொன்னார். ஏனென்றால் எங்கள் வீட்டிற்கு இடையில் அப்பொழுது மதில் சுவர் இல்லை. நாம் சொன்னதை இவர் நம்பவில்லையே. என் தாய்தான் நம்பும்படி அவருக்கு காட்சி கொடுத்து விட்டாள் என்று எண்ணினேன். அதுவும் உண்மைதான். எங்கள் ஊரில் நெடுங்காலமாக நல்லறவும் தீண்டி பிழைத்தவர்கள்தான் உண்டு. இதுவரையில் ஒருவருக்கும் எதுவும் ஆனதில்லை. அப்படி ஒரு சக்தி இந்த துர்காநகர் வட்டாரத்தில் உண்டு. அன்பு நேயர்களே,